அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, சுராஜில் 625ங்க. சுராஜில் பார்த்தீங்கன்னா 630ங்கிற மாடல் மினி டிராக்டர் பார்த்தீங்கன்னா காம்படிஷனில் இருக்கக்கூடிய எல்லா மினி டிராக்டரோடையும் ரொம்ப காம்படிஷன் கொடுக்குற மாதிரி, டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அது 29 HP கேட்டகரியில் வரும். அதில் இன்னொரு மாடல் டிராக்டர் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிக்கிறாங்க 25 HP கேட்டகரியில். அந்த டிராக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாப் டு பாட்டம் பார்க்கலாம். சுராஜில் பார்த்தீங்கன்னா இந்த மினி டிராக்டர் வந்து சூப்பராக கொடுத்துக்கிறாங்க. நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 மணி நேரத்துக்கு பக்கமாக யூஸ் பண்ணி பார்த்தோங்க. யூஸ் பண்ண வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ரொம்ப குவாலிட்டி ஹெவியாக இருக்குது. டிராக்டர் ஃபீல் ஆப்ரேட் பண்ணுறப்ப ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னா ஹெவியான ஒரு ஃபீல் கொடுக்குது. எல்லா விதமான யூசேஜுக்கும் பக்காவாக செட் ஆகுங்க. இதில் நிறையா அப்டேட் எல்லாமே பண்ணிக்கிறாங்க. அதாவது லான்ச் ஆனப்போ இருந்த மாடலுக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா நல்லா அப்டேட் பண்ணிக்கிறாங்க. சுராஜில் நீங்கள் டார்கெட்டில் 29 HP யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிராக்டரில் என்ன அப்டேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்க்குறீங்க. மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா என்ன மாதிரி வீடியோக்கள் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிராக்டர் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்க. பழைய ஓல்டு ஜென்ரேஷன் சுராஜ் மினி டிராக்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா நீட்டான ஒரு லுக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. நீட்டாக ஒரு ஆக்சசபிலிட்டியாக இருக்கட்டும், ஆப்ரேட்டிங் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், ஆப்ரேட்டிங் பவராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்க. அதில் டார்கெட்டில் 625 25 HP கேட்டகரி. இந்த 25க்கு அந்த 30க்கு என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னா சேம் இன்ஜின் தாங்க. ரேட்டட் RPM மட்டும் மாற்றிக்கிறாங்க. அது 2800 RPM, இது 2400 RPM ரேட்டட் RPM. அதில் உங்களுக்கு HP டிஃப்ரென்ஸ் வந்து கொண்டு வந்துக்கிறாங்க. சேம் யான்மரோட 1.3 லிட்டர் இன்ஜின் தான் கொடுத்துக்கிறாங்க ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 25க்கு 29க்கும். கியர் பாக்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் மேஜராக என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 30 HPக்கு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் கிளச் கொடுத்துருப்பாங்க. இதில் கேட்டால் ஆப்ஷனெல்லாம் கிடைக்கும்னா அஃபீஷியலாக வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அந்த டீட்டெயில் வந்து ஷோரூமில் கேட்டு தெரிஞ்சுங்க. இதில் வந்து சிங்கிள் கிளச் வருங்க. 630ல் பார்த்தீங்கன்னா இங்கே இண்டிபெண்டன்ட் கிளச் கொடுத்துருப்பாங்க. ஆயில் கிளச் வந்து PTO செக்ஷனுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இல்லைங்க. அது ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு டிஃப்ரென்ஸுங்க. அப்புறம் டயர் சைஸ், இதில் 8.3க்கு 20ங்கிற டயர் ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 9.5க்கு 20, 8.3க்கு 20 ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இதில் ஸ்டாண்டர்டாக ஒரே சைஸுங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே வருங்க. ப்ரைஸுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கும் ஒரு 30லேருந்து 40 ரூபா டிஃப்ரென்ஸ் வருங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கரெக்டாக உங்கள் ஏரியா டீலர்ஷிப்பில் கேட்டு தெரிஞ்சுங்க. வாரண்டின்னு பார்த்தா இதுக்கு 6 வருஷம் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. நீட்டாக இருக்குது. ரொட்டாவேட்டர்லேருந்து ரிட்ஜர்லேருந்து கல்டிவேட்டர் வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துங்க. யூஸ் பண்ண வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா டிராக்டரோட பவர் நீட்டாக இருக்குது. டர்னிங் ரேடியஸ் நல்லா இருக்குது. 6 வாழைக்காட்டிலே பார்த்தீங்கன்னா பின்னாடி எதுவும் கை செட்டெல்லாம் கட் பண்ணாமையே திரும்பி வந்துச்சு. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாலலாம் அந்த வாழைக்காடு அந்த மாதிரி வாழைக்காட்டுக்கெல்லாம் திருப்பறக்கு பார்த்தீங்கன்னா கை செட்டை கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக திரும்பி வருங்க. பின்னாடி ஹைட்ராலிக் எல்லாமே ஹெவி டியூட்டி, கீர் பாக்ஸ் ஹெவி, ஃப்ரண்ட் ஆக்சில் ஹெவி. இன்ஜின் வந்து சொல்லவே தேவையில்லைங்க. இன்ஜின் வந்து இங்கே பார்த்துருப்பீங்கன்னா ஜாண்டியில் பார்த்துருப்பீங்க மினி டிராக்டரில். ஸோ இன்ஜின் வந்து சொல்லவே தேவையில்லைங்க. காம்படிஷனில் இருக்கக்கூடிய எல்லா பிராண்ட் மினி டிராக்டரை இன்ஜினை விடாமல் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் வந்து நீட்டாக இருக்குது. பவர் டெலிவரி வந்து சூப்பராக கொடுத்துக்கிறாங்க. இந்த கீர் பாக்ஸ்க்கு மெயினாக ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த கீர் பாக்ஸு பக்காவாக செட் ஆகிடுச்சுங்க. நல்ல ஒரு பவர் டெலிவரி இருக்குது. சூப்பராக கொடுத்துக்கிறாங்க. எல்லா ஃபிட்டிங்ஸுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். மேஜராக இந்த இடத்துல வைப்ரேஷன் இல்லை. ஸ்டேரிங்கு, ஃபெண்டரு, மட்கார்டு வைப்ரேஷனு, கியர் வைப்ரேஷனு அந்த மாதிரி எந்த வைப்ரேஷனும் இல்லை. நீட்டாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பின்னாடி ஆக்சில் நல்லா ஹெவியாக கொடுத்துக்கிறாங்க. மட்கார்டு சப்போர்ட்டு நல்லா கொடுத்துக்கிறாங்க. எல்லா வகையிலையுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்க இந்த டிராக்டர் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் அந்த 630க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹவுசிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அவ்வளோதான் மேஜர் சேஞ்சஸ்ஸு. மற்றபடி ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து எங்கள் ஏரியாவில் கல்லுக்காடு இருக்குது, ஒரு 25 HP தேவையானது, 30 HP தேவையில்லை, சிங்கிள் கிளச்சாக இருந்தால் கிளச் அமுத்தி ரொட்டாவேட்டர் ஓட்டுறதுக்குள்ள ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்கிற டிராக்டர் யூசர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. டப்புன்னு அமுத்துனா ரொட்டாவேட்டர் நிற்கணும், வண்டி நிற்கணும்.
ஆஃப் கிளச்சில் மெட்டி ஓட்டுவேன் அந்த மாதிரி எல்லா யூஸருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து பக்காவாக செட் ஆகும். டிராக்டர் லுக் வைஸ் நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வீடியோ அப்டேட்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்குது. இன்னி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அப்டேட் பண்ணுறேங்க. நீட்டாக இருக்குது. ஏர் வென்டிலேஷன் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா பானட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் பானட்டு. ஹெட்லைட் வந்து நல்லா இருக்குதுங்க. நைட் டைம்லேயும் யூஸ் பண்ணி பார்த்துங்க. ஹெட்லைட் என்னென்னா மேஜராக ஹை பீம் லோ பீமோட கொடுத்துருக்குறாங்க. பக்காவான விசிபிலிட்டி, நைட் டைமில் நல்லா ஏரியா கவரேஜ் பண்ணுது லைட் பார்த்தீங்கன்னா. ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் பெருசுங்க, சொல்லியே ஆகணும். இது மெயினாக எவ்வளோ டஃப்பாக யூஸ் பண்ணாலும் எவ்வளோ டஸ்ட்டில் யூஸ் பண்ணாலும் ரேடியேட்டர் பக்காவாக இருக்குது பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும். 10 மணி நேரம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் க்ளீன் பண்ணலாம். ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்க க்ளீன் பண்ணாலுமே அந்த டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகிறதில்ல. நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. பேட்டரி வந்து ஃப்ரண்ட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சேஸ் நல்லா ஹெவியாக இருக்குது. ஃப்ரண்ட் ஆக்சில் நல்லா இருக்குங்க. ஸ்டேரிங் நல்லா இருக்குது. பம்பெல்லாம் மேலே வச்சு கொடுத்துருக்குறாங்க. நல்லா திருப்புறப்ப நல்லா ஃப்ரீயாக இருக்குது. அந்த இஷ்யூஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. நல்லா நீட்டாக கட்டாகி வருது. ஆக்சில் நல்லா ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்குறாங்க. வித் ப்ரீத்திங் பாயிண்டோட கொடுத்துருக்குறாங்க. ஆக்சில் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அது நீட்டாக இருக்குது. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குங்க. இதுக்கும் 630 பார்த்தீங்கன்னா 90 நியூட்டன் மீட்டர் டார்க்கு, இதில் 83 நியூட்டன் மீட்டர் டார்க்கு. ரேட்டட் ஆர்பிஎம் 2400ங்க. யான்மரோட 1331 சிசி இருக்கக்கூடிய ஜாப்பனீஸ் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்குறாங்க. இன்ஜின் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்குது. இன்லைன் பம்பு தான் கொடுத்துருக்குறாங்க. யான்மரோட இன்லைன் பம்பு, மெக்கானிக்கல் பம்பு கொடுத்துருக்குறாங்க. ஆன் ஆஃப்க்கு மட்டும் சொல்லின டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இதோட டீசல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 27 லிட்டருங்க. சர்வீஸ் இன்டர்வல்னு பார்த்தா 300 மணி நேரத்துக்கு இருக்காங்க. இது ஒரு ஹை ஸ்பீட் இன்ஜின். மினி செக்மெண்ட்டுன்னு போயிட்டாலும் ஹை ஸ்பீட் கான்செப்டில் தான் வரும். ஸோ தயவு செஞ்சு மினி டிராக்டர் வச்சுக்கிறீங்க ஒரு 250 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாற்றிட்டா பெஸ்ட்டு. இன்ஜின் லைஃப் வந்து சேர்ந்து வரும். அதை ஒன்று மெயினாக பாருங்கள். மற்றபடி எல்லாமே டைனமோ செல்ஃப் மோட்ரு எல்லா ஃபங்க்ஷனுமே ஓகேங்க. நீட்டாக இருக்குது. இதெல்லாம் நீட்டாக உள்ளே வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஆப்ரேட்டருக்கு எந்த விசிபிலிட்டி இஷ்யூஸும் வராது. நீட்டாக இருக்குது. ஏர் ஃபில்டரும் டியூவல் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏர் ஃபில்டரோட வேலையும் பக்காவாக செய்யுங்க. இன்ஜின் ஒர்க் நீட்டாக இருக்குது. ஃபில்டர் எலமெண்ட்ஸு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க. டீசல் ஃபில்ட்ரு, இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, டிப்ஸ்டிக்கு இதெல்லாமே இருக்கும். சர்வீஸ் டைமில் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஹைட்ராலிக்ஸும் நீட்டாக இருக்குங்க. 2 பம்பு கொடுத்துருக்குறாங்க. டேண்டம் பம்பு. ஸ்டேரிங்க்கு தனியாக, பின்னாடி ஹைட்ராலிக் தனியாக தனித்தனி பம்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுவும் நீட்டாக இருக்குது. பக்காவாக இருக்குங்க. ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த கீர் வந்து நியூட்ரல் இருக்கணும். நியூட்ரல் இண்டிகேஷன் தெரியுங்க. இது ஒரு டைரக்ட் இன்ஜெக்ஷன் இன்ஜினுங்க, டிஏ இன்ஜினு. அதனால் வந்து சாவி போட்டு அடிச்சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி பெடல் மேலே காலை வைக்கிறீங்க, வச்சோடனே அதோட ரெஸ்பான்ஸ் தெரியும். காலை வச்சோடனே ரேஸ் ஆகும். மாதிரி சடனான ரெஸ்பான்ஸ் இருக்கும் இன்ஜினை பொறுத்த வரைக்கும். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் குறைய சொல்ல முடியாதுங்க. ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் நல்லா லைஃப் கொடுக்கும். இந்த சைடு போர்ஷனெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் சர்வீஸ் டைமில். இப்போ இன்ஜினுக்கு ஆப்ரேட்டருக்கு தேவையான ஆக்சஸ் பண்ணுறதுக்கான எல்லா ஒரு ஃபெசிலிட்டியுமே இருக்குது இந்த பானட்டில். ஓகேங்க. டயர் ஆப்ஷன் பார்த்தா ஃப்ரண்ட்டுக்கு 7க்கு 12ங்க, பின்னாடி வந்து 8.3க்கு 20ங்க. பின்னாடி கிரவுண்ட் கிளியரன்ஸ், கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. மினி டிராக்டரில், இந்த டிராக்டரில் 4 wheel drive சாஃப்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா கிளச் ஹவுசிங் கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து இந்த சாஃப்டோட லென்த் வந்து கம்மி, அதனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகம் இந்த டிராக்டரில். பாருங்கள், இதோட லென்த்து கம்மி. இது வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. எல்லா மினி டிராக்டர் பிராண்டும் மெயினாக பார்க்க வேண்டியது இதுதான். இது வந்து ஸ்டீலில் கொடுத்ததுனால என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. ப்ளஸ் என்னென்னா இதில் ஜாயிண்ட் இல்லை, க்ரீஸ் அடிக்க தேவையில்லை. அதனால் வந்து நீட்டாக இருக்குங்க. அவ்வளோ சீக்கிரம் இதுலேயும் முட்டுறதே இல்லை. நீட்டாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. யூஸ் பண்ண வரைக்கும் நீட்டாக இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரேக் லைனிங் எல்லாமே மேலே வச்சு கொடுத்துக்கிறாங்க. எல்லாத்துக்குமே க்ரீஸ் பாயிண்ட், கிளச்சு இது லைனிங்கு, பிரேக் லைனிங் இது எல்லாத்துக்குமே க்ரீஸ் பாயிண்ட் இருக்குது.
இதனால் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, ஸ்டார்டிங்கில் என்ன ஒரு ஃப்ரீனஸை எதிர்பார்க்குறீங்களோ, ஃப்ரீனஸை ஒரு ஃபீல் பண்ணுறீங்களோ, அதே ஃப்ரீனஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குங்க. ஆப்ரேட் பண்ணுறதுக்கு புது டிராக்டர் மாதிரியே இருக்கும். கியர் லைனிங்ஸு, பிரேக் லைனிங்ஸு, கிளச் லைனிங்ஸு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா க்ரீஸிங் கொடுத்துக்கிறாங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ எல்லா பிராண்டும் இதே மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஃபுட் ஸ்பேஸ் ஏரியா நீட்டாக இருக்குங்க. செமி பிளாட்ஃபார்ம் ஸ்டைலில் கொடுத்துக்கிறாங்க. ஆப்ரேட்டர் சீட்டும் மோனோ சீட் சைடு ஸ்டைலில் கொடுத்துக்கிறாங்க. அது நல்லா நீட்டாக இருக்குது. இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க, டார்கெட் லான்ச் பண்ணதுக்கு இப்போ வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெடல் ரேஸ் வந்து மாற்றிக்கிறாங்க. பழைய இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. கன்சோல் ஒர்க்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி எல்லாமே நீட்டாக இருக்குது. அந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா 630 ஃபுல்லாக இன்ச் பை இன்ச்சாக ரிவ்யூ போட்டிருக்கிறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். இந்த டிராக்டர் எப்படி இருக்குது யூஸ் பண்ண வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேங்க. எல்லா லிவர்ஸுமே நீட்டாக இருக்குதுங்க. இதில் 9 ஃபார்வேர்டு 3 ரிவர்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. கியர் ஸ்பேஸ்ன்னு பார்த்தா எல்லா இம்ப்ளிமெண்ட்டுக்கும் மேட்ச் ஆகுது. கணக்கு ஓட்டுறக்கா இருக்கட்டும், ஹவர்ஸ் பேஸ்டாக இருக்கட்டும், ஏக்கர் கணக்கு ஓட்டுறக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கியர் ஸ்பீடு பக்காவாக மேட்ச் ஆகுது. எல்லா இம்ப்ளிமெண்ட்டுக்கும் செட் ஆகுது. பிடிஓவில் 2 ஸ்பீடு வந்து கொடுத்துக்கிறாங்க, 540 540E. 540 பார்த்தீங்கன்னா 2400 RPMல கிடைக்கும். 540E பார்த்தீங்கன்னா 1800 RPMல கிடைக்கும். அந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. மொபைல் ஃபோன் ஹோல்டரு, ஃபியூஸ் கேரியரு, கீ பேரலு, சார்ஜிங் போட்டு எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. எல்லாம் ஓகேங்க, நீட்டாக இருக்குது. வெல் ஃபினிஷ்டாக கொடுத்துக்கிறாங்க. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஸ்டீல் தான். மேக் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு சில பார்ட்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஃபைபர் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குது. ஃபெண்டர் ஒர்க் ஓகேங்க, எல்லாம் ஓகே. ரிம்மு டிஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக கொடுத்துக்கிறாங்க இந்த டிராக்டரில். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸில் உங்களுக்கு டோபார் வந்துடும், ஹூக் பெட் வந்துடும், டாப்லிங் வந்துடும், இதெல்லாமே வந்துடுங்க. எல்லாமே ஓகே. எல்லா க்ரீஸ் டைப்பில் தான் கொடுத்துக்கிறாங்க. எல்லாமே நல்லா ஹெவியாக இருக்குது. த்ரெட்டாக இருக்கட்டும், இந்த ஹவுசிங்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக கொடுத்துக்கிறாங்க. 980 கிலோங்க லிஃப்டிங் கெப்பாசிட்டி. ஆல்மோஸ்ட் 1000 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி. அந்தளவுக்கு ஹெவியான ஹைட்ராலிக்கு. கை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ஆம் நல்லா ஹெவியான ஹைட்ராலிக்கு. அதே மாதிரி மெயினாக ஒரு சில முக்கியமான மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மினி டிராக்டர் பிராண்ட்ஸ் பார்த்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதாங்க. டாப்லிங் பெட்டு இந்த மாதிரி தான் கொடுக்கணும். மெஜாரிட்டி அதாவது பாதி பிராண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு சில பாதி பிராண்ட்ஸ் வந்து இந்த ஏரியாவை அப்டேட் பண்ணி கொடுத்தே ஆகணுங்க. இது வந்து நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. லோ சென்சிங், மீடியம் சென்சிங், ஹை சென்சிங் அந்த மாதிரி பக்காவாக கொடுத்துக்கிறாங்க. இதில் எந்த விதமான இம்ப்ளிமெண்ட் போட்டிங்கனாலுமே பக்காவாக யூஸ் பண்ணலாங்க. டிராக்டரோட சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே மென்ஷன் ஆகிருக்குங்க. எஸ்எஃப்சி பார்த்தீங்கன்னா 283ங்க கிராம் பர் கிலோவாட்டில் கொடுத்துக்கிறாங்க. ஹெச்பி ஹவரில் கம்மியாக தான் வரும், டீசெண்டான வேல்யூ. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இதோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணிங்க 2.5 லிட்டர் போங்க. நார்மலான யூசேஜுக்கு 1.5 to 2 லிட்டர், அதுதான் இதோட ஆவரேஜ் மைலேஜ். பிடிஹெச்பி 19 HP வந்து கொடுத்துக்கிறாங்க. 20 பிளேட் ரொட்டாவேட்டருக்குலாம் அசராமல் போகுங்க. பிடி அவுட்புட் சாஃப்டிங் இருக்குது, 6 ப்ளைன் சாஃப்ட்டு, எல்லாம் பக்காவாக கொடுத்துக்கிறாங்க. ஸ்டே செயின் த்ரெட் டைப்பில் கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு இந்த மினி டிராக்டரில் எந்த அப்டேட் வேணும், என்னென்ன அப்டேட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே பக்காவாக கொடுத்துக்கிறாங்க. இதில் ஹைட்ராலிக் பார்த்திங்கன்னா கீழே இறங்குற வேகத்தை குறைக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இம்ப்ளிமெண்ட்டில் இறங்காது, ஆயில் க்ளோஸ் ஆயிரும், ரிலீஸ் ஆகாது. அந்த ஆப்ஷன் இருக்குது. பார்க்கிங் பிரேக் இங்கே இருக்கும். டிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குங்க. ப்ரீத்தர் பார்த்திங்கன்னா சீட்டுக்கு பின்னாடி கொடுத்துக்கிறாங்க, இங்கே இருக்கும். எல்லாமே ஓகே. நீட்டாக டிஃப்ரென்ஷியல் லாக் கொடுத்துக்கிறாங்க. எல்லாமே பக்காவாக கொடுத்துக்கிறாங்க. கீருமே பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக தாங்க இருக்குது. ஹைட்ராலிக் லிவர்ஸ் PC/DC லிவர் வச்சு கொடுத்துக்கிறாங்க. அதுவுமே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நீட்டாக இருக்குங்க. ஸோ இந்த டிராக்டரோட ப்ரைஸ் ஷோரூமில் கேட்டுக்குங்க. உங்கள் ஏரியாவில் அது ஏரியா அந்த ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நான் இங்கே ஒரு ப்ரைஸ் சொல்லி அது இன்னொரு ஏரியாவில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அது ஏரியா டிரான்ஸ்போர்ட்டு அவங்களோட செலவு அதெல்லாம் பொறுத்து அது வந்து மாறக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் ஏரியா டீலரில் கேளுங்க என்ன ப்ரைஸ் வருதுன்னு சொல்லிவிட்டு. ரீசனபிளான ப்ரைஸ் தாங்க. அதாவது காம்படிஷனில்
எல்லா மினி டிராக்டரையும் கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான் இதில் கொடுக்குறாங்க சுராஜை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டிராக்டரை பற்றின உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப், லைக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். இந்த டிராக்டரை ஸ்டார்ட் பண்ணி டர்ன் பண்ணி காமிக்கிறேங்க. சீட்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. நல்லா ஒரு ஹெவியான ஒரு ஃபீல் கொடுக்குது. எந்த இஷ்யூஸும் இல்லை, நல்லா இருக்குது. பொலியிலெல்லாம் ஏறி இறங்குறீங்க, வாழைக்காட்டுக்களை திரும்புறீங்க, ரொட்டாவட்டர் மாட்டி திரும்புறீங்க, அந்த குத்தி பிடிக்கிறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுவுமே இல்லைங்க. மேஜராக நல்லா நீட்டாக இருக்குது. எனக்கு ஒரு பர்சனல் ஃபேவரட் டிராக்டர்னே ஆயிடுச்சுங்க ஆப்ரேட் பண்ணி பார்த்ததில். அந்த அளவுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ அந்த டிராக்டரை பற்றி உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். டிராக்டர் யாராச்சும் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதை ஏதாச்சும் அப்டேட் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப், லைக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.